ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் அவர் கர்மகாரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அந்த சனி என்ற கோள் ஒரு இருட்டான கோள். அதனால் சூரியனுக்கு சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகவும், மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பரிலிருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தலையானால் சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில். மே மாதத்தில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த 2 பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். மீனம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போது? நவம்பர் 4, 2024 2026 மார்ச் 6ஆம் தேதி வரலும் உண்டான காலத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். 7.5 சனி ஆரம்பிச்சிருத்தோ. இன்னுமே தான் உங்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக தெரியும். வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். தூக்கத்தை பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நாட்டை விட்டு வெளியிலோ வீட்டை விட்டு வெளியிலோ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக வரும். சேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் போகும். ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை அவர் பார்க்குறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய எஜமானர்கள் மூலியமாகவோ முதலாளிகள் மூலியமாகவோ அல்லது
உங்களுடைய ராசிக்கு மேல் அதாவது மேனேஜர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். வேலையில் மாற்றங்கள் வரும். வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநிலம் சென்று செல்ல வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். தூக்கம் இல்லாத அளவுக்கு அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயத்தில் ஓடிட்டே இருப்பீங்க. அது வந்து நல்லதில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்தேனால் கிட்டத்தட்ட ஒரு 2 கிரகங்கள், அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான ராகு கேது மற்றும் குரு இவா வந்து பெயர்ச்சியாரா. இந்த ராகு கேது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போகிறார். ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட்டு ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகும், ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும் போகக்கூடிய காலமாக அமையிறது. இது ஏப்ரல் 2025 அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் சனி ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் நிச்சயமாக வரும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் அமையும். தொழில், அதாவது செய்யக்கூடிய வேலையில் மாற்றம் அமையும். செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தை தவிர பார்த்தாலேனால் குருவினுடைய பயிற்சி மே 2025 வரப்போகிறது. அது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் வேலை இல்லாமல் இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர வெளிநாட்டில் இருக்கிறவா வந்து வேலை இழந்த காலத்தில் இருப்பா. வேலை இழந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நவம்பர்லேருந்து வேலை போய் வேறு மாற்றங்களுக்குன்னு பார்த்துட்டே இருப்பா. அவளுக்கு மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சிறு சிறு பிரச்சனைகள், செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், அதை தவிர அதாவது 2ஆம் இடம், 6ஆம் இடம், அதை தவிர 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறது 3 இடங்களுக்கும் பிரச்சனையை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல பார்க்கும்பொழுது புதிய கடனை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எதிரிகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் சற்று மந்த நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 7 சனி இருக்கிறதுனால. நான் ஏற்கனவே 7 சனி இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்கிறவர்கள், அதை தவிர கடல் பிராணிகள் வியாபாரம் செய்கிறவர்கள், அதை தவிர வந்து இந்த தங்க விற்பனை, தங்க முதலீடுகள், அதை தவிர கேஷியர், பேங்க் கேஷியர் அக்கௌண்ட்ஸு, பேங்க்கிங் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு வேலையில் மாற்றமும் தூக்கமின்மையும் மிகவும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர் போயிட்டு வாங்க. சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது குச்சனூர் போயிட்டு வாங்க. குச்சனூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு 7 சனியின் தாக்கம் ஓரளவு குறையும். அது தவிர பார்த்தாலேயானால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய உங்களுக்கு சனி காயத்ரியும் சொல்லியிருக்கேன். அது தவிர என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இதை தவிர பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு வாரம் சனிக்கிழமை எள் தீபம் புதுசாக இந்த அகல் வாங்கிட்டு போய் புதுசாக எள் தீபம் ஏற்றிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக வரும். உடல் நலத்தில் நிச்சயமாக பார்த்துக்கோங்க. அதிகமான அலைச்சல் இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடும். இந்த பிஆர் அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் செலவுகளை ஜாகிரதையாக பார்த்துக்கிறதன் மூலியமாகவும் உடல் நலத்தை பார்த்துக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.